வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஊடகங்கள்னால இப்பெல்லாம் அச்சமா இருக்குங்க. காரணம் என்னன்னா, இவை அத்தனையும் பெரும் முதலாளிகளினுடைய ஊடகங்களா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் பெருமுதலாளிகளினுடைய ஊடகங்கள். இது எளிய மக்கள், உழைக்கிற மக்களினுடைய வழியையோ போராட்டங்களையோ எப்போதும் காட்டுவதில்லை. குறிப்பா கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தினா காட்டவே மாட்டான் எந்த மீடியாக்களும். இந்த மீடியாக்கள்லாம் கோடி மீடியான்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? மோடியின் நண்பர்கள் நடத்துகிற மீடியாக்கள். பாருங்களேன், கோடி மீடியா அப்படின்னாலே மோடியினுடைய மடியில உட்கார்ந்துக்கிட்டு மோடிக்கு பிரைஸ் பண்ணிக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற மீடியாக்கள்னு பொருள். இந்த மீடியாக்களை பார்த்தாலே நார்த் இந்தியாவுக்கும் சரி சவுத் இந்தியாவுக்கும் சரி காண்டாயிரும். இந்த போராட்ட களத்துல இதுவரை வாயே திறக்காத மீடியாக்களாக இந்த மீடியாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு. பாருங்களேன், இது என்ன போட்டோன்னு பாக்குறீங்களா? வாய்கிழிய பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஆங்கர்ஸ் உடைய போட்டோ, செய்தியாளர்கள் போட்டோ. ஆஸ்திரேலியா ஊடகம் இங்க வந்து நியூஸ் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு போர்க்காலத்துல அந்த நாட்டுக்கு போய் எல்லாம் நியூஸ் கேதர் பண்ணுவாங்களோ அதுபோல ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்து நியூஸ கேதர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய ஊடகங்கள் பிளாஸ்டர் போட்டு உட்கார்ந்து இருக்கு. அதனாலதான் இந்திய ஊடகங்களை பார்த்தாலே, கோடி மீடியாக்களை பார்த்தாலே இளைஞர்கள் காண்டாகிறாங்க. இந்த போராட்டத்துல கூட போன அத்தனை கோடி மீடியாக்களையும் விரட்டிருக்காங்க. எனக்கு அதான் ஆச்சரியமே. அத்தனை கோடி மீடியாக்களையும் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. முர்தாபாத் முர்தாபாத், கோடி மீடியா முர்தாபாத்னு கோஷம் போடுறாங்க. அதான் என்ன அர்த்தம்? ஒழிக ஒழிக, கோடி மீடியா ஒழிக அப்படின்னு அர்த்தம். அதுலயும் ஒரு சேனல் வந்துருச்சுங்க, ஒரு பெண்ணு பாக்குறாங்க, கடுப்பாயிட்டாங்க. சல் நிக்கல் சல் அப்படின்றாங்க. ஏய் கிளம்பு, நிக்காத கிளம்பு போ அப்படின்றாங்க. சல் நிக்கல் சல்னு சொல்லிட்டு மைக்க தட்டி விட்டுட்டு நடுவரல காமிச்சிட்டு போறாங்க, போ அப்படின்னு. பாருங்களேன், ये तरीका है इनका। देखिए, मैं अपनी ग्राउंड रिपोर्ट कर रही हूँ कि इन लोगों ने मतलब कुछ असामाजिक तत्व, पुलिस 8 बजा रही है। देखिए ये बदतमीजी कर रही है इनमें दो चार गोदी मीडिया साली लिखी हुई भड़वी। ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க, பல இடங்கள்ல கோடி மீடியாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன், பாத்தீங்களா? மீடியாக்கள் மக்கள் பக்கத்துல நிக்கலன்னா மக்கள் விரட்டி அடிப்பார்கள். இதுதான் உங்களுக்கு எல்லாம் பாடம்.